பேர்லை நேயலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷ். அமெரிக்க நிதியை பயன்படுத்தி இந்திய அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்தார் அப்படிங்கிறது அமெரிக்க நீதிமன்றங்களில் கேஸாக வந்தது. அது தொடர்பாக சம்மன் அனுப்பியிருந்தாங்க இந்திய அரசுக்கு. இந்திய அரசு போய் அதானி கொடுங்க, டெலிவரி பண்ணுன்னு சொல்லி. ஆனால் அந்த சம்மன் கொடுக்கப்படவே இல்லை அப்படின்றது இப்போ பிரச்சனைக்குரிய தான் மாறி இருக்குது. இது தொடர்பான கேஸ் இப்போது நீதிமன்றத்தில் வரும்போது அந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்கலாம்? இது எக்ஸ்டெண்டாக போனால் அதானியோடைய கைது வரைக்கும் நீளுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதானி நேரடியாக கைது பண்ணுறாங்களோ இல்லையோ, அதானி நிறுவனத்துக்கும் இல்லை அதானி சார்ந்த நிறுவனம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அதிகாரிகளையும் கைது பண்ணுறதுக்கோ தடை பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் ரெண்டு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த ட்ரேட் வார் துவங்குது பார்த்தீங்களா. இந்தியா மேலே 50% வரி போட்டிருக்கிறாங்க. ஆசியாவிலேயே அதிகப்படியான வரி இந்தியா மேலே தான், சைனாவுக்கு கூட கிடையாது. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் சைனா பொருள்களின் மீது 30% வரி தான், இந்தியா மீது 50% வரி. அதே சமயத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கு இல்லையா, ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடி புது சாங்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. அந்த சாங்ஷன்ஸ் தடைகளின் அடிப்படையில் ரஷ்யாவிலிருந்து ஆயில் இறக்குமதி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனங்களில் குறிப்பாக இந்திய நிறுவனமான நயராவுக்கு ஒரு தடை போட்டிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 48% ஆஃப் ஷேர்ஸ் ரஷ்யன் கவர்மெண்ட் கம்பெனி ஹோல்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 155க்கும் அதிகமான கப்பல்களுக்கே தடை, பேங்கர்ஸுக்கு தடை, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தடை, எல்லாத்துக்குமே தடை பண்ணாங்க. அதில் இந்தியாவுடைய நேரடி நிறுவனம் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா நயரா பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அப்போ இதெல்லாமே ஒரு விதமான செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ் அப்படிம்பாங்க, இரண்டாம் கட்ட நகர்வு. இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் பேசியிருக்காரு. இந்தியா மீது செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ் கொண்டு வருவோம், இத்தோட நிற்காது அப்படிங்கிறாரு. செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தனி நபர்களையோ தனி நிறுவனங்களையோ இல்லை வங்கிகளையோ இல்லை டிராஃபிக்கிங்ஸ், அதாவது எப்படின்னா அந்த போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா, மார்டைம் போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, இது சார்ந்த விஷயங்களையோ தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் பண்ண மாதிரி இவங்க செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்தியா மீது ஏற்கனவே அமெரிக்கா 2 தடைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. 70கள்லையும் போட்டிருக்காங்க, பிற்பாடு 80கள் நினைக்கிறேன். 2 தடவையும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது இந்தியா மீது சில தடைகள் போட்டு திருப்பி லிஃப்ட் பண்ணிட்டாங்க. எக்கனாமிக், மிலிட்ரி, ஸ்ட்ராட்டஜி எல்லா தடைகளும் போட்டு லிஃப்ட் பண்ணாங்க. இப்போ இந்த செகண்டரி லெவல் தடைகளை கொண்டு வந்தால் இந்திய நிறுவனங்கள்லேயே யாரை முதல்ல அவங்க குறி வைப்பாங்க அப்படின்னா அதானியை தான் குறி வைப்பாங்க. ஓகே, ஏன்னா அதானியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மோடியோடு மிக மிக நெருக்கமானது. இப்போ ட்ரம்ப் மோடியோட நெருக்கமாக இருக்காரு, அமெரிக்கா இந்தியாவினுடைய நெருங்கிய நண்பன், இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுச்சு இல்லையா. ஆனால் ஏன் இன்னைக்கு 50% வரை இந்தியா மீது இருக்குது, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நேற்று புட்டினும் ட்ரம்ப்பும் அலாஸ்காவில் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு 1-to-1 இன்டர்வியூ ஃபாக்ஸுக்கு ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. அதில் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரஷ்யாவினுடைய 2வது அதிகமாக எண்ணெயை வாங்கக்கூடிய கன்சியூமராக இந்தியா இருக்குது, அதன் மீது 50% வரி கொண்டு வந்ததுனால ஒரு ப்ரெஷர் ரஷ்யாவுக்கு வந்திருக்கு. அடுத்தது சைனாவும் இந்த ஆயிலை வாங்குறதை நிறுத்திடுவாங்க, இப்போ இந்தியா நிறுத்தி இருக்கு, இந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ரஷ்யா என் கூட பேச்சுவார்த்தைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நேற்று ப்ரெஸ் மீட்டை சொல்கிறார். ஆனால் இந்தியா அதை மறுத்துருக்குறாங்க. இந்தியாவினுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இல்லை நாங்கள் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறத நிறுத்தலாம் இல்லை, இப்போ வாங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸை பாருங்கள். ஒரு பக்கம் ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திச்சுட்டா கூட இந்தியாவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அப்போது இந்த ஒட்டுமொத்தமான இந்த ட்ரேட் வாரில் இந்தியா பகடைக்காயாக பயன்படுத்தப்படுது. இப்போ இந்தியாவில் யார் இதில் பயங்கரமான ஒரு முக்கியமான, யார் மீது குற்றச்சாட்டு இருக்கோ, யார் அடித்தா மோடிக்கு வலிக்குமோ அவங்கள அடித்தா நம்ம மோடி வலிக்கு வருவார் அப்படிங்கிறக்காக இவங்க செகண்டரி லெவலில் சாங்ஷன்ஸை அதானி மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனுடைய ஒரு டெவலப்மெண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையினுடைய ரெகுலேட்டரி போர்டு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கோர்ட்டில், நியூயார்க் கோர்ட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நாங்கள் சம்மனை மோடி அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிட்டோம், ஆனால் மோடி அரசாங்கம் இன்னும் அந்த சம்மனை நேரடியாக அதானிக்கு டெலிவரி பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்படையான கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் அரசு மூலமாக தான் டீல் பண்ணுமா? ஏன்னா அவங்க நீதிமன்றம், அவங்க டேரெக்டாக மெயிலோ இல்லை சம்மனோ கொடுக்கலாம், அதையும் அரசு மூலமாக டிப்ளமசி மூலமாக மூவ் பண்ண நினைக்கிறீங்க? சர்வதேச லெவலில் 1965 சில உடன்படிக்கை இருக்குது. அதுக்கு பேர் ஹியூகோ சர்வீஸ் கன்வென்ஷன் அப்படிம்பாங்க. இப்போ சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஜுடிஷியல் நடைமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஜுடிஷியல் அண்ட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல், இந்த நடைமுறைகளை நீங்கள் டிப்ளமசியாக பண்ணாலும் த்ரூ கவர்மெண்ட்டாக தான் பண்ண முடியும். இப்போ அதானி அமெரிக்காவிலையும் பிஸ்னஸ் பண்ணுறாரு,
ஆனால் அமெரிக்காவில் தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நேரடியாக மெயிலை அதானிக்கு அனுப்பிச்சு அதானியை கைது பண்ணணும், அதானிக்கு சம்மன் கொடுக்கணும், அந்த ப்ராசஸ் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸுக்கு சம்மன் கொடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து அந்த லோக்கல் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இப்போ அகமதாபாத் கோர்ட் இருக்குது, அந்த அகமதாபாத் கோர்ட்டுக்கு அந்த சம்மனை கொடுத்து அந்த கோர்ட்டு மூலியமாக சம்மன் அதானிக்கு கொடுக்கப்படணும். எஸ் பர் ப்ராசஸ் படி இப்படி தான், டைரெக்டாக அப்படி அனுப்ப முடியாது. இது குறித்து சமீபத்தில் 2019 கூட ஒரு வழக்கு வந்துச்சு நினைக்கிறேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வெர்சஸ் போரிஸ் ஷிப்பிங் சொல்லிட்டு ஒரு லிமிடெட் சொல்லிட்டு வெளிப்படையாக யூகே கோர்ட் வந்து ஒரு இன்வாலிடான சம்மனை நேரடியாக கொடுத்துட்டாங்க. சம்மனை நேரடியாக கொடுத்தா அது இன்வாலிடாக இருந்துச்சு. ஸோ அது குறித்து ஒரு டிஸ்கஷன் வந்து கோர்ட்லேயே வந்துச்சு. ஸோ அப்போது அதானியை மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இந்திய அரசாங்கத்திடம் தான் அவங்க வந்து சம்மனை கொடுக்க முடியும். இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது மோடி அரசாங்கம் தான். மோடி அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்த சம்மனை அகமதாபாத் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிங்களா அப்படின்னா, அவங்க அனுப்பிச்சேன்னு சில பேர் சொல்கிறாங்க. அஃபீஷியலாக உண்மையிலேயே அனுப்பிச்சாங்களா, இல்லை இந்தியாவில் அதானியே இல்லையா? ஒருத்தர் மீது சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டில் சர்வதேச லெவலில் ஒரு பெரிய சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டை பண்ணியிருக்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டம் எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்க கோர்ட்டில், நியூயார்க் கோர்ட்டில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாரண்ட் எல்லாமே போட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட 2100 கோடி, ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கோடி பக்கமாக லஞ்சம் கொடுத்துருக்கிறார். யாருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கிறார். அது எந்த பணத்தை பயன்படுத்தி, அதை எந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி அப்படின்னா, அவங்களுடைய சோலார் பவர் பிளான்ட். அவர் அதானி வந்து இன்றைக்கி இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட்டு க்ரீன் எனர்ஜி ப்ரொடியூசராக இருக்கார், அதானி க்ரீன் எனர்ஜி. இப்போ அந்த அதானி பவருடைய முக்கியமான ப்ராஜெக்ட் இது. இந்தியாவில் வேறு யார் இதை பண்ணுறாங்க, இல்லை யார் மூலியமாக இதை பண்ண முடியும் அப்படின்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மத்திய அரசாங்க நிறுவனம் இருக்குது. இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க மாநில அரசாங்கங்களுக்கு சில உத்தரவுகளை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து குறிப்பிட்ட இத்தனை ஜிகாவாட் வந்து நீங்கள் வந்து மாநிலங்கள் வந்து சோலார் எனர்ஜி வாங்கணும். இப்போ அது ஒரு திட்டமாக இருக்குது உலகம் முழுக்கவே. நீங்கள் வந்து கோலை ப்ரொடியூஸ் பண்ணியோ நியூக்ளியர் ப்ரொடியூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கரண்ட் உற்பத்தி பண்ணினாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் க்ரீன் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி நீங்கள் வாங்கணும், சோலார் எனர்ஜி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்குது, சட்ட திருத்தங்கள் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்கவே வந்து இந்த கோலை வந்து ஒரு நான் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து கரண்ட் உற்பத்திக்கு பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து சோலார் பிளான்ட் மாதிரி நேச்சுரல் பயன்படுத்துறது மாசு கட்டுப்பாட்டில் வந்து ரொம்ப குறையும் அப்படிங்கிறதுனால அது ஒரு உலக லெவல்லே கொண்டு வந்திருக்கிறாங்க கிளைமேட் சேஞ்சில். ஸோ அதன் அடிப்படையில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல மாநிலங்களுக்கு வந்து உத்தரவிட்டுருக்கிறாங்க இவங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதில் சில மாநிலங்கள் வந்து நேரடியாக வாங்க மாட்டாங்க. சில வாங்க மாட்டாங்கன்னா அதானிகிட்ட வாங்க மாட்டாங்க. அதானி, ஆசூஸ் பவர் அப்படி 2 நிறுவனம் தான். ஆசூஸ் பவர்னு நினைக்கிறேன் 2 நிறுவனம். இந்த 2 நிறுவனம் டைப் போட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதானிகிட்ட கட்டாயமாக வாங்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கொடுக்கப்படும் போது சில மாநிலங்கள் வாங்காமல் தவிர்த்துருக்கிறாங்க. அந்த மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் மொத்த செய்தியுமே. அது எந்தெந்த மாநிலம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா, கேரளா, பீகார், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, ஒரிசா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கிட்டத்தட்ட 2000 கோடி. அதில் இது மட்டும் இல்லாமல் ஆந்திராவை மட்டுமே ஒரு 1750 கோடி ஒரு டீல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது குறித்து இன்னும் தெளிவான தகவல் இல்லை. இது அரசுக்கு சம்மந்திருக்கா இல்லை அதிகாரிக்கு மட்டும்தான் சம்மந்திருக்கா? இல்லை, கண்டிப்பாக அரசோட ஒரு சம்மந்தம் இருந்துக்கலாம். அரசுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அதிகாரிகள் வந்து தனிப்பட்ட முறையில் அதானியை பகிச்சிக்க முடியாது. ஏன்னா அதானி தரப்பிலிருந்து ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும், அதிகாரிகள் வாங்கியிருப்பாங்க. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகம் ஒரு உத்தரவிட்டிருப்பாங்க. பிரதமர் அலுவலகம் உத்தரவை ஏற்றுக்கொண்டு மாநில அதிகாரிகளை பார்த்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் பேசியிருப்பாங்க. கூட அதானி நிறுவனம் இருந்திருக்கும். அப்போ அதில் யார் முக்கியமான ஆட்களோ பார்த்து லஞ்சம் கைமாற்றப்பட்டிருக்கும். சரி, இந்த கொடுத்தது என்னமோ 2000 கோடி அதானி நிறுவனத்துக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு 10-20 மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்கும்போது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கோடிக்கு மேலே. இப்போ 20,000 கோடி லாபம் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை காமிச்சு இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்காவில் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்ட்டை லஞ்சத்தை கொடுத்து வாங்கப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்காக அங்கே பணத்தை வாங்கி இங்கே லஞ்சம் கொடுக்கறது, இல்லை சில லஞ்சத்தை கொடுத்து இந்த ப்ராஜெக்டை வாங்குற இந்த டிரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி பெரிய குற்றம். இது வந்து மேனிப்புலேஷன், ஃப்ராடு, கிரைமு. பிரைப் பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாமே கிரைம் அந்த நாட்டு சட்டத்தின்படி. எல்லா நாட்டு சட்டத்தின்படி அப்படி தான், சர்வதேச சட்டத்தின்படி. ஸோ அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சாகர் அதானி, அதானியினுடைய சகோதரர், அந்த சாகர் அதானி நெஃப்யூ, அவர் தான் இந்த உடன்படிக்கை எல்லாத்தையும் உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி இமெயிலு, ஃபோனில் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பும் சரி, அமெரிக்காவினுடைய காவல்துறையும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எக்கனாமிக் விங் என்ன பண்ணுறாங்க, இந்த சாகர் அதானியினுடைய மொபைல் ஃபோனு, சாகர் அதானியுடைய இமெயிலு எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சிடறாங்க. இந்த மொத்த கரப்ஷனும் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் மேலே சர்வதேச சட்டத்தின்படி, அமெரிக்க சட்டத்தின்படி
இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸில் ஈடுபட்டிருக்காரு, ஃபோரெக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃப்ராட் இருக்குன்னு சொல்லி அவர் மேலே பிரைபரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பல வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டிருக்கு. அவருடைய ஆதாரத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இதன் அடிப்படையில் தான் வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா இது பங்குச்சந்தையிலையும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் இருப்பாங்க. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் பங்குச்சந்தையிலையும் இது நேரடியான பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுனால பங்குச்சந்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய கமிஷன்ஸ் வந்து நேரடியாக கோர்ட்டில் வந்து இந்த வழக்கை வந்து நடத்துகிறாங்க. அப்படி நடக்கும்போது கோர்ட்லையும் சில விஷயங்கள் கேட்கப்படுது. நீங்கள் வந்து அதானி மேலே வழக்கு போட்டிருக்கீங்க, 6 மாதம் ஆச்சு, இந்த 6 மாதத்தில் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு கேட்கும்போது நாங்கள் சம்மன் அனுப்பிச்சிட்டோம் 6 மாதமாக, அந்த சம்மன் இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த வழக்கு சம்பந்தமான சில ஆவணங்கள் இந்திய அரசுகிட்ட தேவைப்படுது. அந்த ஆவணங்களே அவங்க கொடுக்காம தான் வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சில ரெகுலேஷன்ஸ் அவர் சேஞ்ச் பண்ணார். கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷனும் சேஞ்ச் பண்ணப்படுது. அதே சமயத்தில் மோடியும் அமெரிக்கா போயிட்டு வர்றாரு. இந்த ரெண்டும் அட் அ டைமில் நடக்குது. அதாவது ப்ராசிக்யூஷனை வந்து பாஸ் பண்ணுறாங்க. வெளிப்படையாக ட்ரம்ப் டைரக்ஷன் பண்ணி தான் அது வந்து அதை பாஸ் பண்ணி நிற்க வைக்கப்படுது. ஸோ அதுக்கு பிறகு ஃபர்தரான விசாரணை இல்லை. பிற்பாடு மே மாதம் அதானியினுடைய ஒரு டீம் நேரடியாக ஒயிட் ஹவுஸ் போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து லாபி பண்ணுறாங்க. இது குறித்து வயர் பத்திரிகையிலேருந்து எல்லா பத்திரிகையுமே எழுதினாங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நவம்பர் மாதம் கோர்ட் உத்தரவிடுது. பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் மோடி போகிறாரு. மோடி போகிற டைமில் அது வந்து நிறுத்தி வைக்கப்படுது. ப்ராசிக்யூஷன் ஹோல்ட் ஆகுது, பாஸ் ஆகுது. அதுக்கு பிறகு இங்கிருந்து அதானியினுடைய ஒரு டீம் போய் அங்கே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது எல்லாமே மே வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேப்பில் ஏப்ரல் மாதமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு பொருளாதார யுத்தம் வந்து துவங்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஏற்கனவே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ட்ரேட் வார் வந்து 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல்லே ட்ரம்ப் டிக்ளேர் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் கட்டணும், நாங்கள் வந்து போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு 90 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. 90 டேஸுக்கு டைமுக்கு பிறகு 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேப்பில் அமெரிக்கா ஒரு முடிவு எடுக்குது. என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா, நாம் எவ்வளோ தான் நெருக்கடி கொடுத்தாலும் ரஷ்யாவிட்டிருந்து இவங்க ஆயில் வாங்குறது நிறுத்துறது இல்லை. ரஷ்யாவிட்டிருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய மொத்த உற்பத்தியில் ஒரு பெரும் தொகை கிட்டத்தட்ட ரஷ்யாவிட்டிருந்து தான் வருது. ரஷ்யா அதுக்கு முன்னாடி ரஷ்யாவிட்டிருந்து வெறும் 2% தான் இந்தியா ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 35 to 40% ஆயில் வாங்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய மேஜர் இம்போர்ட்டராக ரஷ்யா இருக்குது. இதை அமெரிக்கா நிறுத்த சொல்லி ஒரு மிரட்டுறாங்க. இதை அவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. யார் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்தியா கேட்க மாட்டேங்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மேலே சில முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட சொல்லி அமெரிக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா விவசாய பொருட்களை இங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கு. நீங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா டெக்னாலஜி, ஏஐ, ஹாலிவுட்டு, அது மட்டும் இல்லாமல் அது இது எக்யூப்மெண்ட்ஸு, நம்ம சினிமாவில் அமெரிக்காவை பார்க்குற மாதிரி டெக்னாலஜி மையமாக வச்சு மட்டும் அமெரிக்கா இல்லை. அமெரிக்கா மொத்த டெக்னாலஜியும் அவங்களுடைய விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம முன்ன பின்ன சில பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட மாகாணங்களில் பல டன் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. சோயாபீன்ஸ் நடந்துகிட்ருக்கு, வீட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல கிராண்ட்ஸ், அதாவது பல தானியங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டெக்சாஸு, கலிஃபோர்னியாவினுடைய ஹார்பர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களில் டன் கணக்கில் சோயாபீன்ஸும் மக்காச்சோளமும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய முக்கியமான ஒரு விவசாய துறைமுகம் அது. பல மாகாணங்கள், நீங்கள் வந்து வீட் பேஸ்கெட் ஆஃப் இந்தியானே சில மாகாணத்தை வீட் பேஸ்கெட் ஆஃப் அமெரிக்கானே சில மாகாணத்தை சொல்லுவாங்க. அந்த மாகாணமெல்லாம் வீட்டை அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கெல்லாம் அது 42% குறைஞ்சிச்சு. இப்போ அமெரிக்கான்றது ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அங்கே எதுக்கு இப்போ விவசாயிகள் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க? இல்லை, அமெரிக்கா எப்படின்னா நீங்கள் உலக லெவலில் அமெரிக்கா உலக வர்த்தக கழகம் வந்து விவசாய உற்பத்திக்கு சில மானியங்களை கொடுக்கணும், சில மானியங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சில தடைகளை போட்டுருக்காங்க. இந்தியா மாதிரியான நாட்டில் 60% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறான். 130 கோடி மக்களில் 60% நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர் பேஸ், அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் லைஃப் ஸ்டாக், கால்நடை பசு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து உலகத்தில் 2வது பால் உற்பத்தி இந்தியா. ஆனால் பால் உற்பத்தி வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் இங்கே பண்ணலை, எளிய ஏழை விவசாயிகள் பண்ணுறாங்க. 2 மாடு இருந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கு பிறகு அந்த 15 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மாட்டை வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு 2 மாடு இருந்தால் போதும், அவருடைய வாழ்க்கை ஓடிடும். ஸோ இப்போ 2 மாடு ஒரு பக்கம் அவங்களுடைய பால் தேவை, பண தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணக்கூடியது இருக்குது. ஏன்னா சொசைட்டி வந்து கிரவுண்ட் லெவலில் இந்தியா முழுக்க இருக்குது. அமலோட மிகப்பெரிய வெற்றி அதுதான். கோஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து மில்க் இண்டஸ்ட்ரியில். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் பெரிய பெரிய கார்பரேட்டை வச்சு மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறான், அதை கொண்டாந்து அவங்க விற்கணும்னு பார்க்குறான். இதே தான் அப்படியே விவசாயத்துக்கு அப்ளிகபிள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உலக வர்த்தக கழகத்தில்
நமக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட் மானியமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபெர்டிலைசர்ஸ்க்கான மானியமாக இருக்கட்டும், இது மாதிரியான மானியங்களை வந்து தடை பண்ணிட்டு அமெரிக்கா மாதிரியான பெரிய கார்ப்பரேட் பண்ணக்கூடிய விவசாயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மானியங்களை அவன் அதிகப்படுத்துறான். அவன் என்ன சொல்ல வரான்னா, ஊரையும் அமெரிக்கா மாதிரி மாத்து அப்படிங்கிறான். 1% மக்கள் விவசாயம் பண்ணா போது அப்படிங்கிறான். அந்த ஊர்ல ஒரே 1% மக்கள் தான் விவசாயம் பண்றாங்க. ஆயிரக்கணக்கான 2000கணக்கான ஏக்கரா இருக்கும். 5 பேர் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். எல்லாம் மிஷினரி. ஸோ அது கூட நம்மளை போட்டி போட சொல்றான். நாம அப்படி போட்டி போட முடியாது. இங்க விவசாயம் வேற, அங்க விவசாயம் வேற. இங்க விவசாயம் கலாச்சார பண்பாட்டோடு ஈடுபட்டது, சாதிய முரண்பாடுகள் இருக்கக்கூடியது விவசாயத்துல, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஆனா பெரும்பான்மையான மக்கள் நிலத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க விவசாயம் டெக்னாலஜி பேஸ்டு. 1% அவன் அப்படியே பயிர் பண்ணி கூச்சிக்கிட்டு இருப்பாங்க. முதலீடு தான் அதிகம். முதலீடு கொட்டி கொடுப்பான். அரசே வந்து மானியங்களை கொட்டி கொடுக்கும். அவன் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த 6 மாசத்துல உக்ரைன் வார் 2022 வந்துச்சு. இப்போ ஏன் நம்மளை ப்ரெஷர் பண்றான் அமெரிக்கா? இந்த 6 மாசத்துல எல்லா விவசாய பொருட்கள் ஏற்றுமதியும் அமெரிக்காவில் சரிஞ்சிருச்சு. 30% 40% சரிஞ்சிருச்சு. அவங்களே வந்து அவங்களுடைய வயல்களுக்கு தீ வச்சு கொளுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பாலை கீழே கொட்டுவாங்க, தக்காளியை ரோட்டில் கொட்டுவாங்க, உற்பத்தி அதிகமாயிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் சந்தையில் இல்லைன்னா செய்வாங்கல்ல, அது மாதிரி அவங்க கொட்டும்போது அவங்களுடைய விவசாயம் அது மட்டும் இல்லாமல் கால்நடை மிகப்பெரிய சரிவை சந்திக்குது. ஜப்பான் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தான், சைனா தான் அதிகமாக சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தான். சைனா இப்போ நான் பண்ண முடியாது அப்படின்ட்டான். அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள், குறிப்பாக மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, அது மட்டும் இல்லாமல் ஆசியாவில் வியட்நாம், இது மாதிரி பல நாடுகள் வந்து அந்த விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்காட்டிருந்து. அதெல்லாம் இப்போ வாங்குறதை நிறுத்தியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நிறைய ஷிஃப்ட் கனடாவை நோக்கி நகர்ந்துருச்சு. கனடா வந்து வேறு மாதிரி அவங்களுடைய ஈஸி ஆக்சசபிள் மார்க்கெட்டாக மாறுது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு ஒரு 6 மாதமாக இந்தியாவை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த விவசாய ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுங்க, எங்கள் பொருள்கள்லாம் வரும், டேரிஃபை குறைங்க, ஓப்பன் பண்ணுங்க மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்திய அரசாங்கம் தவிர்த்துருச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக பிளானிங் கமிஷன் சில பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. அந்த பேப்பர்ஸை ஆர்எஸ்எஸ்ஸே எதிர்த்துச்சு. ஏன் ஆர்எஸ்எஸ் எதுக்குது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இது எல்லாமே சோயாபீன்ஸ் அதிகமாக விளையக்கூடிய விவசாயிகள் கூடிய மாநிலம். ஸோ இது பேக் ஃபயர் ஆயிருன்னு சொல்லி அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த சண்டை ஒரு 3-4 மாதம் வேகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் மோடி இப்போ தான் 1 வாரத்துக்கு முன்னாடி இதை பேசினார். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு மொத்தமாக நம்ம கலெக்டிவாக பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சில டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்டுக்காக அவங்க இந்தியாவின் மீது நிறைய ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் தான் 50% வரி. இப்போ அதில் செகண்டரி சாங்ஷன்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சி. செகண்டரி சாங்ஷன்ஸ் கொண்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் மீது, அவங்களுடைய நிறுவனங்கள் மீது தடை கொண்டு வருவாங்க. அதில் நம்பர் 1 இருக்கிறது அதான். ஏன்னா அவர் நிறைய ஃப்ராடு பண்ணி மாட்டியிருக்கிறார். எக்கச்சக்கமான ஃப்ராடு பண்ணி மாட்டியிருக்காரு. ஹிண்டன்பர்க் அறிக்கை. அது இல்லாமல் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அதாவது நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு மிகப்பெரிய ஊழல், பங்குச்சந்தை ஊழல், இது மாதிரி எக்கச்சக்கமான ஊழல் பண்ணியிருக்காரு. ஸோ மோடி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு காலமே அமெரிக்கா வந்து இவ்வளவு டென்ஷன் நம்ம கொடுக்கும்போது கூட அவர் எப்படியாவது அதானியை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கு. இப்போ அதானியா இந்திய பொருளாதாரமாக இந்த ரெண்டையும் அவருக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர் அதானியை கைவிட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். அதுதான் இன்னைக்கு வந்து அமெரிக்கா இந்த விசாரணை துவங்கியிருக்கு. ஆனால் மோடி அதானியை கைவிடுறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு திக் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப இருக்குது. அதுக்கு காரணம் இன்னைக்கு ஒயரில் வந்து கிறிஸ்டோபர் ஜெஃப்ரி எழுதின ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 2022 பிறகு தான் அதானிக்கு இவ்வளோ பெரிய ரைஸ். அந்த ரைஸுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா 2002 கலவரம் நடக்குது. அந்த கலவரம் இந்திய முதலீட்டாளர்களுக்கும் இந்திய முதலாளிகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறுது. ஏன்னா இந்தியாவினுடைய முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குஜராத், மராத்திய மையமாக வச்சது மார்வாடிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. மார்வாடியை சார்ந்த பட்டேல்களும் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. பட்டேல்கள் இருப்பாங்க, மோடி சமூகத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் குஜராத்திகள் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்கள் காலகட்டத்திலேருந்தே அவங்க வந்து ட்ரேடில் ஈடுபடுறாங்க. ஸோ இப்போ 2002 கலவரத்துக்கு பிறகு சர்வதேச லெவல்லையும் மகாராஷ்டிரா, குஜராத் வந்து கம்யூனலாக ரொம்ப டென்ஷனான பகுதியாக இருக்குது. அங்கே முதலீடு பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்தியாவினுடைய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதில் அஜித் பிரேம்ஜி எதிர்க்கிறாங்க, பஜாஜ் குரூப் எதிர்க்கிறாங்க, கோத்ரேஜ் குரூப் எதிர்க்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கடுமையாக எதிர்க்கிறாங்க. இவங்க எல்லாரும் எதிர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சின்ன முதலாளியாக இருந்த அதானி ஒரு கூட்டத்தை உருவாக்குறார். குஜராத்திகளினுடைய ஒரு முதலாளி அமைப்பாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, யாரெல்லாம் மோடிக்கு ஆதரவாக இந்த சூழ்நிலையில் 2002 கலவரத்துக்கு பிறகு மோடியின் மீது படிந்த கரை இருக்குல்ல, அவருக்கு அமெரிக்கா விசாலாம் தடை பண்ணிட்டாங்க. அவர் பாஸ்போர்ட்டே தடை தான் இருந்துச்சு. ஸோ அவரை வந்து கைது பண்ணலாம் டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமான முதலாளிகளை
மோடிக்கு ஆதரவாக திரட்டியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதானி தான். அதுதான் முக்கியமான ஒரு நபர். அதில் குறிப்பாக நிர்மா அப்படின்னு ஒரு வாஷிங் பவுடர் நிர்மாண காலத்தில் விளம்பரம்லாம், அந்த நிர்மா நிறுவனத்தை சார்ந்தவங்க, இன்னும் பல பேர் ரொம்ப முக்கியமான ஆட்கள் வந்து அதானிக்கு சாதகமாக மோடிக்கு சாதகமாக அதானியால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய முதலாளி குழு. அதுக்கு பிறகுதான் அதானி வளர்ந்து வர்றார். அவருடைய போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தான் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. அப்போ அது குறிப்பாக அந்த 2002க்கு பிறகு தான் பல லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து நிலங்கள் வந்து அதானிக்கு வந்து கொடுக்கப்படுது. முத்ரா துறைமுகம் வளர்த்தெடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதானியை வந்து நிலக்கரி பிஸ்னஸ்குள்ளே வர்றது, இது எல்லாமே வந்து மோடி வந்து அவர் குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக வந்ததுக்கு பிறகு 2002 கலவரத்தில் அவர் பேரை வந்து சமாளிக்கிறதுக்காக அவருக்காக சில கேம்பெயினை வந்து அதானி முன்னெடுத்து உருவாக்கினார். ஸோ அந்த நன்றி கடனாக அதானிக்கு அவ்வளோ விஷயத்தை அவர் செய்கிறாரு. அதானியுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2002, 2003, 2004 தான் துவங்குது. அது வரைக்கும் அவர் பிஸ்னஸ் மேன் தான், ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு லோக்கல் பிஸ்னஸ் மேனாக இருந்தார். அதுக்கு பிறகு முத்ரா போர்ட் மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 போர்ட்டுக்கு மேலே லோக்கல் சின்ன சின்ன போர்ட், சின்ன சின்ன பிளேசஸ் இவர் வந்து நிறைய அதானிக்கு வந்து லீஸுக்கு கொடுக்குறாரு. ₹1, ₹2 ஒரு ₹30 உள்ள 4000, 5000 ஸ்கொயர் மீட்டர் நிலங்களை வந்து அதானிக்கு லீஸுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட்ஸை வந்து குஜராத்துக்கு பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட்ஸை வந்து அதானிக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே முதலாக குஜராத் தான் வந்து தனியார்கிட்டருந்து கரண்ட் வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அதிக விலையில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குஜராத்தை தான் உருவாக்குறாங்க. அது மோடி தான் உருவாக்குறாரு. அதுக்கு பிறகு தான் இந்த அதானி தான் உருவாக்குனது குஜராத் மாடல் அப்படின்னு ஒரு வளர்ச்சி. அவங்க வந்து இந்த கார்ப்பரேட் வளர்ச்சியை வந்து குஜராத் மார்வாடி மாடல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக கொண்டு வர அளவுக்கு ஒரு முதலாளி முயற்சி பண்ணுறாரு. ஒரு தனியாரோட வளர்ச்சியை ஒரு கவர்மெண்டோட வளர்ச்சியாக மாற்றிட்டாங்க. ஆமாம், அவங்க 2 பேர்த்தினுடைய வளர்ச்சி 2002 அவர் செய்த அந்த இனப்படுகொலை, அதாவது இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்ட குஜராத் ரயட்டில் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்த இந்த அதானி ப்ளஸ் குஜராத்தி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒட்டுமொத்தமாக தன் கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அதானி வந்திருக்காரு இல்லையா. அதானிக்கு பின்னாடி முழுக்க மோடி தான் இருக்கார், மோடிக்கு பின்னாடி முழுக்க அதானி தான் இருக்கார். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோடி என்ன முடிவு எடுப்பார் நினைக்கிறீங்க? மோடி என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னா அதானியை விட்டு கொடுத்துடலாமா அப்படிங்கிற இடத்துக்கு நகரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க மோடியை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதானிக்காக ஏன்னா ஒன்றும் இல்லை, பிளானிங் கமிஷன் சோயாபீன்ஸை இறக்குமதி பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு, ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுது. இது மோடி பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துடைய அப்ரூவல் இல்லாமல், அதானியினுடைய அப்ரூவல் இல்லாமல் அது நடக்காது. ஸோ இவங்க டீம் தான் இதை ஓகே பண்ணுறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய விவசாய சங்கம் எதிர்க்கிறாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா, பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படின்னு. இந்த பஞ்சாயத்தில் மோடி என்ன செஞ்சாலும் மோடியை காட்டி கொடுத்துடணும், மோடியை வந்து நடுத்தருவு கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிறதுல ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்காவோடு நடக்கக்கூடிய இந்த சண்டையில் அதானியை அவர் பலியிடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். அவர் வந்து அரசியலில் ஒரு அமாவாசை தான், ஏறினதுக்கு பிறகு எவனை வேணாலும் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அதானியால் தான் அவர் வர்றாரு. அதானி இவர் கைவிடுறது கூட வாய்ப்பு இருக்குது, அதான் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. மேபி செகண்டரி லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சாங்ஷன்ஸை அமெரிக்கா கொண்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க முதல்ல அதானியை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நிறைய முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.